ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக் ஷார்ட்கட் கேஸ் வந்து பார்த்துக்கிற போகிறோம். ஒரு பேசிக் 4 ஷார்ட்கட் கேஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து 1 by 1 சொல்லித்தரேன். ஏன் பேசிக்காக ஒரு 4 மட்டும் சொல்லித்தரேன்னா எதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால் வந்து நம்ம இது மெதுவாக சொல்லித்தரேன். இதை கற்றுக்கிற முன்னாடி ஏன் ஷார்ட்கட் கேஸை கற்றுக்கிறேன்னு பார்ப்பேன். ஷார்ட்கட் கேஸ் வந்து கற்றுக்கிட்டோம்னா நம்மளால வேகமாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு வேலையை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஷார்ட்கட் கேஸ்லாம் கற்றுக்கிட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சு ஒரு 4 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் கேஸ் வந்து ஒர்க் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ஒரு டெக்ஸ்ட் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும் வைங்க. நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த மவுஸ் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி இவ்வளோ செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இதை எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மவுஸில் வந்து Ctrl+A கொடுங்க. ஓகேங்களா? +A இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லா லெட்டரும் வந்து செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணி பாருங்கள். Ctrl+A அதை கொடுத்தானே எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சா? அவ்வளோதான் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த செலக்ட் பண்ண லெட்டர்ஸை வந்து காப்பி பண்ணணும்னா ஓகேங்களா, இது வந்து செலக்ட் ஆல், அதாவது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆல். இதே நம்ம செலக்ட் பண்ணது வந்து காப்பி பண்ணணும்னா Ctrl+C. ஓகேங்களா? இது வந்து காப்பி. உங்கள் இதில் வந்து நோட் பண்ணுறேன்னா நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்டில் கூட இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். உங்கள் கையில் எது நோட் பேட் எதுவும் இல்லைன்னா அது அப்படியே வீடியோக்குள்ள கமெண்டில் வரணும். இப்போ வந்து Ctrl+C நமக்குன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ செலக்ட் பண்ண பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் Ctrl+A கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணேன்னா இந்த Ctrl+C கொடுத்தேன்னா எல்லாமே காப்பி ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஓகே, காப்பி பண்ணியாச்சு. இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேறு நோட் பேட்லையோ வேறு வேர்டுலையோ அது எங்கேயே போய் பேஸ்ட் பண்ணணும்னா சிம்பிள் Ctrl+V. ஓகேங்களா? அந்த பேஸ்ட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? Ctrl+B. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட். அதாவது நம்ம இங்கே வந்து காப்பி பண்ணியிருக்க வந்து பேஸ்ட் பண்ணணும்னா Ctrl+P கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, Ctrl+Aனா செலக்ட் பண்ணுறது, Ctrl+Cனா காப்பி பண்ணுறது, Ctrl+Vனா பேஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? சில நேரத்தில் வந்து நம்ம தப்பாக காப்பி பண்ணிடுவோம், தப்பாக இது பண்ணிடுவோம். அந்த மாதிரி இடத்துல வந்து ரிவர்ஸ் போனோம்னா Ctrl+Z, Ctrl+Z கொடுங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில நேரங்களில் தப்பாக காப்பி பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து திரும்ப நீங்கள் ரிவர்ஸ் போகணும்னா Ctrl+Z கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் போயிடும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Z தான் சூஸ் பண்ணேன், இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? திரும்ப Ctrl+Z சூஸ் பண்ணி இதுக்கு பேர் வந்து அன்டூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 4 பேசிக் ஷார்ட்கட் கேஸ். ஓகேங்களா? இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வேடை இது பண்ணல ஒருவேளை நீங்கள் இந்த நோட் பேடை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு எப்பயும் போயிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ்னு கொடுப்போம். அப்படி கொடுக்காம Ctrl+Sன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நான் வந்து Ctrl+S தரேன் பாருங்கள், சேவுக்கு ஆப்ஷன் வரும். Ctrl+S வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுன்னு கேட்கும். நம்ம அந்த லொக்கேஷனில் போய் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஷார்ட்கட் கேஸ் சொல்லித்தரேன். என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறையா ஷார்ட்கட் கேஸ் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.